இன்னைக்கு செய்ய போகிறது கருப்பட்டி பணியாரம். அதாவது கருப்பட்டியில் நம்ம ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு. கருப்பட்டி வந்து இதை வந்து பனங்கருப்பட்டி. இதை வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்து நல்லா வந்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி நான் வடித்து வச்சுருக்கேன். இது வந்து 2 பனானா, அதாவது இந்த பழத்தை எடுத்து நான் லைட்டாக வந்து உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். 1 கப் கோதுமை மாவு, ஏலக்காய் 3 ஏலக்காய், கொஞ்சமாக நம்ம பேக்கிங் சோடா வந்து போட்டோன்னா என்னென்னா இந்த பணியாரம் வந்து நல்லா உப்பி வரதுக்காக நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். கோதுமை மாவு கொட்டிட்டேன். 2 ஸ்பூன் வந்து நம்ம அதாவது ஊற வச்ச ரவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 1 ஹவர் நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரவை போட்டோன்னா என்னென்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக இதையும் நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பனானா இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இதை வந்து அரைச்சோன்னையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பனானா வந்து என்ன ஆகுனா கருப்பாயிடும். இப்போ கொஞ்சம் கருப்பட்டி ஜூஸ் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டியில் வந்து என்னென்னா இரும்பு சத்து நிறையா இருக்குது. அதே மாதிரி உடம்புக்கு குளிர்ச்சி. இதை வந்து என்ன அம்மை போட்டாவோ அந்த மாதிரி டைமுக்கு வந்து இந்த கருப்பட்டி அதாவது பனங்கள் கண்டு யூஸ் பண்ணுவோம். இது வந்து என்னென்னா இது வெல்லம் மாதிரி இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம நல்லா கரைச்சிட்டோம். இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் வந்து பணியாரம் வந்து நல்லா வரும். இதை வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆயில் விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா வெந்துடட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மிடில் இருக்கிறது வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். சுவையான கருப்பட்டி பணியாரம் ரெடி.